பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரம் தமிழ் பேசும் நல்லுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறத கண்கூடாக பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எப்படி மதுரையில பாண்டியர்கள் தமிழ்ச்சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தார்களோ அதே போல புலம்பெயர் நாட்டு தமிழர்கள் பாரிஸ் நகரில் தமிழ் மொழியையும் தமிழ் கலையையும் தமிழ் இலக்கியங்களையும் அன்றாடம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சனி ஞாயிறும் இங்கு தமிழ் நிகழ்வு இல்லாத நாளே இல்லை என்று கூறும் அளவுக்கு நிகழ்வுகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. மழையும் குளிரும் வெயிலும் எங்களை ஒன்றும் செய்யாது என்ற துணிவோடு மழையையும் குளிரையும் வெயிலையும் அவர்கள் பார்க்காமல் இந்த நாள்களில் பல கல நிகழ்ச்சிகளையும் இலக்கிய குழும நிகழ்ச்சிகளையும் நூல் வெளியீடு போன்ற சிறப்பான நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல்தான் 15ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2025 ஆண்டு மாலை 3:30 மணிக்கு பாரிஸ் 11 என்ற நகரத்தில் தன்னுரிமையும் தனியரசும் என்ற நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்தேறியது. இந்நூலை எழுதியவர் கந்தசாமி பிரதீபன் என்னும் ஈழத்து இளைஞர். இவர் தற்போது இங்கிலாந்தில் வாழ்ந்து வருகிறார். கனடாவிலும் சுவிஸ் நாட்டிலும் தன்னுடைய நூலை வெளியிட்டுவிட்டு 3வது தடவையாக பிரான்ஸ் மண்ணில் தன்னுடைய நூலை வெளியிட வந்திருந்தார். பாரிஸ் வாழ் தமிழர்களே இந்த நூல் வெளியீட்டு விழாவை ஒருங்கிணைத்திருந்தார்கள். தமிழர்களின் மங்கள இசையான பறை இசையுடன் இந்நிகழ்வு சிறப்பாக தொடங்கவே 4 சிறுமிகள் இணைந்து வரவேற்பு நடனமாடி வந்திருந்தவர்களை வரவேற்று மகிழ்வித்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து வரவேற்புரையையும் தலைமை உரையையும் நாடகவியலாளரும் ஓவியருமான S.J. கமிலேஷ் அவர்கள் வழங்க இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார் சகோதரன் அருள்மொழி தேவர். ஆய்வுரையை நான் வழங்க கருத்துரையை கவிஞரும் சமூக ஆர்வலருமான பெனடிக் குரூஸ் அவர்களும் கவிஞரும் பேச்சாளரும் எழுத்தாளருமான ஈழபாரதி அவர்களும் வழங்கியிருந்தார்கள். இந்த நூல் எப்படி தோற்றம் பெற்றது என்பதையும் இந்த நூலின் நோக்கத்தையும் ஏற்புரையில் கந்தசாமி பிரதீபன் அவர்கள் எடுத்து வியம்பினார்கள். உரைகள் மட்டுமல்ல, நடனங்களும் பாடல்களும் இங்கு இடம்பெற்றன. சின்னஞ்சிட்டுகள் அருமையான ஈழத்து பாடல்களை பாடி வந்திருந்தவர்களை மகிழ்விக்க ஒயிலாட்டம், பரதநாட்டியம் என்று பல தரப்பட்ட நடனங்களும் இங்கு நடைபெற்றன. பாரிஸ் நகரில் பல நிகழ்வுகள் நடப்பதனால் எல்லா நிகழ்விலும் எல்லாராலும் கலந்து கொள்ள முடியாத நிலை இருந்த போதும் இந்நிகழ்வுக்கு நிறைய மக்கள் வருகை தந்து நூலாசிரியர் கந்தசாமி பிரதீபன் அவர்களை வாழ்த்தியதோடு தாங்களும் நூல்களை பெற்றுக்கொண்டார்கள். இனி நிகழ்வுக்குள் போகலாம், வாருங்கள். வாழ்நாள் காலத்தை தீர்மானிக்கிற நேரத்தை மதித்து சரியாக 3:30 மணிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் உணர்வுகள் உங்கள் உரிமையை நோக்கி, தன் உரிமையை நோக்கி நகர்ந்தோன் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்த்தியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி என்பதை தங்கள் வாழ்நாளுக்காக தங்களுடைய வாழ்க்கைக்காக உழைக்க பயன்படுவார்கள். ஆனால் குறித்த எல்லையில் வாழ்க்கை போராட்டத்தோடு இடத்தின் தேவையை, இடத்தின் இருப்பை நோக்கிய நகர்வை கூர்மைப்படுத்தும்படியாக இத்தகைய ஒரு நூலை வெளியிடு ஒருவர் எவ்வளவு காலத்தை செலவழித்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் எழுத சொன்னால் நிறைய நேரம் எடுக்கிறவர்கள், வாசிக்க விரும்பாதவர்கள், நேரத்தை ஒதுக்காதவர்கள் இப்படி 5 பக்கங்களை மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிக எளிமையாக, எந்த குறைவும் இல்லாமல் எழுதியிருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம். இந்த கடலதே கொஞ்சம் இல்லை இந்த கதையினை
நூலுக்கு ஆய்வுரை வழங்க எனக்கு அனுமதி தந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்நூலின் ஆசிரியரை பற்றித்தான் நான் சிறுகுறிப்போடு தொடங்க வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் அந்த விடயத்தை அல்மொழி அண்ணா எனக்கு கொஞ்சம் குறைத்து விட்டார். ஆகவே நான் நேரடியாக நூலுக்குள்ளேயே செல்ல வேண்டிய கட்டாயமாகிவிட்டது. கந்தசாமி பிரதீபன் அவர்களின் முதல் நூல்தான் தன்னியுரிமையும் தனியரசும். 220 பக்கங்களை கொண்ட இந்த நூல் 5 பெரு அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது. அந்த அத்தியாயங்களுக்கு அவர் சாப்டர் என்று ஆங்கில மொழியில் பெயரிட்டு சாப்டர் 1, 2, 3 என்ற வகையில் 5 சாப்டர்களும் அதற்குள்ளும் சிறு சிறு தலைப்புகளாக பல தலைப்புகளை கொண்டு அந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். 2024 ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த நூல் சுதந்திர வேட்கை வெளியீட்டகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. நூலின் கருப்பொருளுக்கு இணங்க அட்டைப்படங்களை ஜான் டிசைன் சுஜித் என்றவர் வடிவமைத்திருக்கிறார். உங்கள் கண்முன்னில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த நூல் அதில் வைக்கப்பட்டிருக்குது. மிக அற்புதமான ஒரு அழகான அட்டைப்படங்களாக அவை இருக்கின்றன. 5 அத்தியாயங்களுக்கு பின் ஆசிரியர் தன்னுடைய முடிவுரையையும் கொடுத்திருக்கிறார். அந்த இறுதி முடிவுரை தான் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வழியை வகுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழியாக இருக்கும் என்ற எண்ணப்பாடு இந்த நூலை நான் வாசித்து முடிக்கும் போது எனக்கு தோன்றியது. கட்டாயம் உங்களுக்கும் அது தோன்றும் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்து என்னுடைய உரையை தொடர்கிறேன். அவர் கற்றுக்கொண்ட அந்த கடிதங்களை தான் உலக தரிசனமாக அங்கே எங்களுக்கு புத்தக வடிவமாக கிடைத்தது. அந்த புத்தகத்தை வாசித்து அந்த அறிவை பெற்ற பெண்மணி எதிர்காலத்திலே அவள் யோசிக்கிறாள், ஈழத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் பாகிஸ்தானை பங்களாதேஷை எப்படி பிடித்து கொடுத்தோமோ அப்படி பிடித்து கொடுக்க முடியாது. ஈழத்தமிழர்களை ஒரு பலமாக வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய பலத்தை உருவாக்கித்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அனைவருக்கும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு பின்னர் அவர் எவ்வாறு கொல்லப்படுகிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்குதான் எங்களுக்குரிய முதல் அடியும் விடுகிறது. அப்படித்தான் எங்களுடைய வரலாறு கடந்து போகிறது. எனவே நாங்கள் கணக்க சொல்லிக் கொண்டு போவதற்கு நேரமில்லை. எங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள், அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். அந்த எதிரிகளை நாங்கள் இன்னும் இன்னுமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. கடைசி போர் நடந்த வேளையிலே எங்களுக்கு 22 நாட்கள் சேர்ந்து அடித்தார்கள் என்று சொன்னார்கள். அடித்தார்கள் என்று நாங்கள் படிக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த எதிரிகளை எல்லாம் செயலாகவே குகை வாழ் ஒரு புலியே உயர் குலமேறிய தமிழா புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய கவிதை வரிகளோடு தன்னுரிமையும் தனியரசும் என்ற நூலினை வெளியிட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் கந்தசாமி பிரதீபன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள்.
ஏன் நாங்கள் தனிநாடு கோருகின்றோம்? எதற்கு எங்களுக்கு சுய நிர்ணயம்? எதற்கு எங்களுக்கு தனி அரசு? கிபி 13ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த வரலாற்றை தொடங்கி இருக்கின்றோம். கிபி 13ஆம் நூற்றாண்டில் 3 ராசதானிகள் இருக்கின்றது. 2 சிங்களவர் வசம், 1 நல்லூரை தலைநகரமாக கொண்டிருந்த தமிழர் வசமான அரசு. பின்னர் போர்த்துகீசியர்கள் வருகின்றார்கள். அப்போதும் கோட்டையை தலைமையாக கொண்ட, கண்டியை தலைமையாக கொண்ட சிங்கள அரசு, நல்லூரை தலைமையாக கொண்ட தமிழ் அரசு. பிறகு டச்சுக்காரர் வருகிறார்கள். அப்போதும் அப்படித்தான் இருக்கின்றது. பின்னர் ஆங்கிலேயர் வருகின்ற போது 3ம் ஒன்றாக மாறுகிறது. மாறிய பின் விடுதலை அடைகின்றது. விடுதலைக்கு பின்னாக ஆங்கிலேயரிடம் கொடுக்கின்ற போது அப்பொழுதுதான் இனவாதம் தொடங்குகின்றது. எப்போது சிங்கள வசம் இலங்கை கொடுக்கப்படுகிறதோ அப்ப இருந்துதான் இந்த புதிய மாற்றங்கள் நிகழ்கின்றது. 1957 இருந்து பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. பண்டா செல்வா ஒப்பந்தம் ஏறக்குறைய உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். 65 டட்லி சேனாங்கிற ஒப்பந்தம், திருப்ப 1985 திம்புவில் பேச்சுவார்த்தை, பின்னர் 1990களில் பிரேமதாசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 94-95 அம்மையார் சந்திரிகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 2002 மீண்டும் ரணில் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நோர்வே தரப்புடன் நடத்துகின்றார். இது எல்லாமே பயனிட்டு போகின்றது. இது பல ஒப்பந்தங்கள் கிழித்து மறியப்படுகின்றது. இதற்கு பின்னாக என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது, தேசிய இன விடுதலையாக எதை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்று பார்க்கின்ற போது ஒரு பொது மொழி எங்களிடம் இருக்கின்றது. அதைத்தான் நூல் ஆசிரியர் குறிப்பிட வருகின்றார். எங்களிடம் ஒரு நிலம் இருக்கின்றது, எங்களுக்கான மொழி இருக்கின்றது, எங்களுக்கான ஒரு பொருளாதார வாழ்வு இருக்கின்றது, நாங்கள் ஓர் இனம் என்ற அடையாளம் எங்களுக்குள் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது எங்களுக்கு சுய நாடு, ஒரு தனி நாடு வேண்டும் என்பதை ஆசிரியர் மிக பலமாக கூறுகின்றார். அது மட்டுமில்லாமல் பொது வாக்கெடுப்பை மிக அழுத்தி இந்த கூர்மைப்படுத்துகின்றார். இந்த நூலில் பொது வாக்கெடுப்பு மூலம் உலகில் பல்வேறு நாடுகள் பிரிந்திருக்கின்றன. அதை ஐநா போன்ற அமைப்புகள் தலையிட்டு பல்வேறு நாடுகளை பிரித்து அமைத்திருக்கின்றது. 1914க்கு பிறகு 1919 இடையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் 14 நாடுகளாக இருந்தது, இப்ப 20 நாடுகளாக மாறி இருக்கின்றது கூட ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அண்மையில் 2010 நினைக்கின்றேன், இந்தோனேசியாவில் இருந்து கிழக்கு தைமூர் பெறுகின்றது, செர்பியாவில் இருந்து கொசோவா பெறுகின்றது. அவ்வாறு நிறைய நாடுகள் காலப்போக்கில் பிரிந்து கொண்டே வருகின்றது. இதை ஆசிரியர் மிக கூர்மைப்படுத்துகின்றார். இந்த புத்தகம் எதற்கு தேவைப்படுகிறது என்றால், நாம் அமைதி பேச்சுவார்த்தையில் பேசி பார்த்து விட்டோம், ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து விட்டோம். இனிமேல் தலைவர் சொன்ன மாதிரி புலம்பெயர் தமிழரிடம் இந்த போராட்டம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றால் நாம் இனி என்ன செய்ய வேண்டும்? நாம் இனி பொது வாக்கெடுப்பை நோக்கி நகர வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகள் என்ன என்பதை, ஆனால் இருக்கின்ற பிரச்சனையை நாம் கூர்மைப்படுத்தி பார்க்க வேண்டும். எனவே ஆசிரியருடைய இந்த நூலை நாம் அனைவரும் படிக்க வேண்டும். மிக ஆழமாக இந்த கருத்துக்களை பொது விவாதங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்தளம் போல 2 பக்கமும் அடிபட்டேயம் தமிழினம் இன்று மண்ணிலே. மத்தளம் போல அடிபட்டேயம் தமிழினம் இன்று மண்ணிலே. பதவிக்காக அரசியலில் பொய் வாக்குறுதிகளை அள்ளி தூவி தூவி மாயாஜாலம் என்னும் அரசியல் மந்திர வலையில் சிக்குண்டே வலையில் விழுந்த மீன் போல துடிக்கின்றார்கள் எங்கள் தமிழ் மக்கள். வலையில் விழுந்த மீன் போல துடிக்கின்றார்கள் எங்கள் தமிழ் மக்கள். ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டு உறங்கு நிலையில் எழாத உடற்கூறுகள் போல் கருத்து சுதந்திரம் என்று எங்கள் மண்ணிலே. ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டு உறங்கு நிலையில் எழாத உடற்கூறுகள் போல் கருத்து சுதந்திரம் இன்று எங்கள் மண்ணிலே. தன்னுரிமையும் தனியரசுமின்றி தவிக்கிறோம் நாமே. மீண்டும் ஓர் விடுதலை மீட்பர் வரமாட்டாரா என துடிக்கிறோம் நாமே. தன்னுரிமையும் தனியரசுமின்றி தவிக்கிறோம் நாமே. மீண்டும் ஓர் விடுதலை மீட்பர் வரமாட்டார் என துடிக்கிறோமே. பிள்ளைகள் தாய் தந்தையரை தேடும் காலத்தில் அரசியலில் எதையோ எவரெவரோ தேடுகிறார்கள். அடுத்து சுதந்திர நிலைமை என்ற அணியில் எழுத்தாளரும் கவிஞரும் பேச்சாளருமாகிய திரு கவி புயல் சரண்ராய், வாருங்கள் உங்கள் கவியுடன். தமிழனாய் என்னை தரணியில் உயர்த்திய தமிழுக்கு முதல் வணக்கம். தாய் நிலம் மீட்டிட தானைகள் பூட்டிய தலைவனுக்கு அகவணக்கம். மானமும் வீரமும் வாழ்வென வீழ்ந்த மாவீரருக்கு மலர் வணக்கம். இந்நூல் வரும் சபையிலே கூடியே அமர்ந்துள்ள அனைவருக்கும் பெருவணக்கம். ஏது சுதந்திரம்? அதிகாலையில் கூவிடும் குயிலதன் ஓசையும்
அங்கே உலவிடும் அமைதியாய் தென்றலும் வானம் வாடியின் சிறகதும் சுதந்திரம். வாய்க்கால் வழி ஓடிடும் நீரும் வரம்பினில் துள்ளி விளையாடிடும் மீனும் ஓரமாய் அசை போட்டிடும் மாடும் தூரவாய் அங்கே தூரிடும் மலையும் சுதந்திரம். மாந்தர்க்கு சுதந்திரம் யாதெனில் மனிதாக்கள் மரணம் வந்திடும் வேளையும் மாட்டாந்தாள் பணியா நிலையதே சுதந்திரம். தோற்றோம் எனும் நிலை வந்திடும் போதிலும் துவளோம் எனும் விடையதே சுதந்திரம். வேற்றொருவன் நமையாள வேதனையில் வாடாது வெல்வோம் எனும் உறுதி மூச்சதுவே சுதந்திரம். வாடி தமிழடங்கு வரலாறு மாளுகையில் இங்கே நாம் கூடி கழிப்பதுவும் குவலயம் நாடி திரிவதும் முறையல்ல நமக்கு. கையிருப்பில் இருந்த நிலம் கை நழுவி போன பின்னே சுதந்திரத்தை தேடுகின்றோம். எங்குண்டு சுதந்திரம் என சொல்லும் கதை கேட்பீர். நிம்மதியாய் நித்திரைக்கே சம்மதியா பூமியதில் சமத்துவத்தை எதிர்பார்த்து சலித்து போய் போதொடுத்தோம். அறத்தின் வழி நின்று மரத்தை துணை கொண்டு மாற்றம் நிறை வேண்டி மண் மீட்க தலைப்பட்டோம். வெல்ல பெறும் தலைவன் வழிகாட்ட தளபதிகள் தோள் கொடுக்க பொதுமக்கள் பணம் நல்க புலம் கடந்தோர் போதும் எனவாகி புலியாகி புறப்பட்டோம். வெல்ல பெறும் தமிழீழ எல்லைகளில் நாம் நின்று தொல்லையில்லா நம் நிலத்து தொடர் வாழ்வை யாசித்தோம். கொடுங்கோல் சிங்களத்தை கொலைவறிய எண்ணத்தை தவிடு பொடியாக்கி தமிழீழம் நிர்ணயித்தோம். நல்லீழம் நமதென்று நாமெல்லாம் நினைத்திருக்க கொல்லா விதி எழுதி பூவுலகம் அளித்தது கான். சொல்லால் குறைந்தன்று செயலால் உயர்ந்திருந்த நல்லூர் தமிழீழம் நாட்டிசையாய் சில்லாய் உடைந்தது கான். வெல்லும் வழி தேடி நாமே வில்லாய் வளைந்திருக்க கொல்ல பிறந்தவர்கள் கோடி கொலைகள் புரிந்திருக்க புண்ணிய தமிழீழம் புனிதம் இழந்தது கான். மேதகுவாய் ஒருவனமை மேன்மைப்படுத்தியவன் சோதனைகள் வரும்போதில் பொழுதில் சொந்தமென இருந்தோன். துரோகம் தனை களைந்து தூய தமிழ் நாட்டியவன் விரோதம் எனும் சொல்லில் விற்பன்னம் காட்டுகின்றோன். ஆயிரம் அவனொரு ஆற்றலில் அவனொருவன் 1000 போர் யானை மாற்றம் தனை வேண்டி மண்மீட்ட மரத்தமிழ் சேனை. சோலை நிலமென்று நாமெல்லாம் சொந்தம் கொண்டாட பாலை நிலமாக்கி பாதாளம் அனுப்பி பகைவர் சிரித்தது கான். வாய்ச்சொற்கள் காலப்போக்கில் கரைந்து அழிந்து மறைந்து போய்விடும், கருத்துக்களும் மாறி போய்விடும். போனது உண்டு, ஏட்டிலே எழுதாதவை சொல்லாமலே போனதுண்டு. எங்கள் தாய்மொழியும் தமிழன் பெருவீரமும் மறைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது ஏராளம் ஏராளம். கண்முன்னே நடந்தவைகளை உண்மைகள் அழியாமல் பதிவு செய்வது எழுத்தாளர்களின் பெருங்கடமை. நாளை வரலாறு அவர்களை போற்றி பாடும். வள்ளுவனின் திருக்குறள் வாய்மொழி வந்திருந்தால் கரைந்தே போயிருக்கும், காணாமலும் போயிருக்கும், சில வேளை இல்லாமலே போயிருக்கும். அது ஏட்டிலே எழுதியதால் அழியா புகழோடு இருக்கிறது இருக்கும். இந்த நூலும் வரலாற்றில் ஒரு அடையாளம். தமிழன் தன்னுரிமையும் தனியரசும் கொண்டு வாழ எத்தனை எத்தனை தடைகள், உண்மைகளை எழுதவும் முடியாமல் எத்தனை கவியர்கள் தடுமாற்றம் தவித்து மேற்பனில்லாத மந்தைகளாய் நாம் இங்கே திசை தெரியாமல் அலங்கோலும். நெஞ்சின் வரிகளையும் கண்டவற்றையும் எழுத முடியாத நிலை. முகநூலோ யூடியூப்போ ஊடகங்களோ போட மறக்குது, போட்டால் அழிக்குது. ஆனாலும் கடமை மறவாத படைப்பாளிகள் படைப்பது நாளைய சந்ததி அவர்களை போற்றிப்பார், அவர்களை வணங்கும். தமிழன் கரங்கள் தாங்கட்டும் இந்த நூலில் எழுதுங்கள் என்றோ ஒரு நாள் விடியும். அப்போது சந்ததி உண்மை உணர்ந்து படிக்கும். இப்போ என் கவியும் முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. தன்னுரிமையும் தனியாட்சியும் நமக்கு வேண்டும் என்பதை நினைவுபடுத்த எழுத்துக்களால் உருயேற்றும் இவ்வளா நூலின் நாயகருக்கு என் வாழ்த்துக்கள். என்னின பெருமை சொல்லி இன்றவர் வழி சொல்லி என் உணர்வில் சிறுதொழியை கொட்டி செல்கிறேன். சொற்பிழை பொருட்பிழை பொறுத்தருள். எங்களுக்குண்டா சுதந்திர நிலம், விலையுயர் விளையாட்டு பொருளெல்லாம் வாங்கி குவித்தாலும் மண்ணோடு விளையாடுவதில் மனநிறைவு கொள்கிறது குழந்தையுள்ளம். ஆம், குழந்தை விரும்புவதை கொடுப்பது மட்டுமல்ல, அவன் விரும்பாததை விட்டு விடுவதும் தான் சுதந்திரம். அவன் புழுதியில் தூங்காது பார்ப்பது என் கடமை. இது வீட்டுக்குள் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் அரசுக்கும் பொருந்தும். எனக்கும் ஓர் இனம் உண்டு, அதற்கென ஒரு மொழியுண்டு. ஆனாலும் தமிழருக்கு உண்டா சுதந்திரம், தமிழருக்கு உண்டா தனிநிலம் என்று ஒருவர் கேட்டார். முதலில் யார் தமிழர், முதலில் யார் தமிழர்? கண்ணீர் கதைதான். உலகின் மூத்த குடிகள் எச்சங்களாய் காடுகளிலும் தெருக்களிலும் பழங்குடிகள் என்னும் பேரோடு திரிகையிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே இரும்பின் பயனோடு வாழேந்தி வாழ்ந்த மூத்த குடி தமிழ் குடி. கொண்ட அறம் மாறாமல் தம் செம்மை மொழி தாழாமல், கொண்ட அறம் மாறாமல் தம் செம்மை மொழி தாழாமல் இன்றும் தனித்து நிற்க விரும்புவதை விரும்பாத வல்லாதிக்க உலகம் இது. நேற்றல்ல இன்றல்ல நாளையும் இருந்துவிடக் கூடாதென்று பன்னெடுங்காலமாகவே எம்மை பல கூறுகளாக்கிய வண்ணமே நகர்ந்தாலும்
இன்றும் தமிழ் தமிழ் எனும் போது அது அமிழ்தென சிரிக்கையிலே உணர்ந்து கொள் நாம் தனித்துவ இனம் என்று. தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழியல், தமிழர் வரலாறு என்று பேசும் போதெல்லாம் எந்த திறனாய்வுமின்றி உன்னுள்ளம் பொங்கி நின்றால் நீயும் தமிழர். உனக்கும் அதன் திறன் தெரிந்தால் நீயும் கேட்பாய், தமிழருக்கு மட்டுமே இன்று சுதந்திர நிலம் இல்லை, தமிழருக்கு மட்டுமே இன்றும் சுதந்திர நிலம் இல்லை. ஆனாலும் எமக்கும் நாடிருந்தது. நள்ளிரவிலும் காட்டு வழி பாதையில் ஒரு பெண் தனித்து செல்ல முடிந்தது. தனித்தமிழ் மொழி கண்டோம், தனி கூட்டிலும் பொருள் சேர்த்தோம். தன் மாடு அறத்தமிழர் இன்னும் ஈழத்தில் உள்ளான் என உலகின் செவிகளில் பறையறிந்தோம். பதவிகளும் நீதிகளும் நாம் அமைத்து நம்மை நாமே ஆளத் துணிந்தோம். ஆனாலும் உலக வல்லூறுகளும் நிலத்தை சூறையாட உதவிய வழி எம்மை தவிர யார் அறிவார்? மீண்டும் அவர்களது இரவாத பூமியிலே விதைகளே ஊசலாடுகிறது முளைப்பதற்கு. மதவாதம் என்னும் நாட்டில் வியாபாரங்களே பறிபோகின்றது. ஆனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. மழையை வேண்டாம் என்று விட்டு குளங்கள் வற்றியதுக்கு கொக்குகளை குற்றம் சுமத்துகிறது சிங்கள அரசு. மழையை வேண்டாம் என்று விட்டு குளங்கள் வற்றியதுக்கு கொக்குகளை குற்றம் சுமத்துகிறது வேடிக்கையான சிங்கள அரசு. அங்கே எங்களுக்கும் மொழியுண்டு, இன்றும் எங்களுக்கும் அங்கே மொழியுண்டு, ஆனால் அதனால் பொருள் இல்லை. எங்களுக்கும் தனித்துவங்கள் உண்டு, ஆனால் அங்கே எமக்கு அடையாளம் இல்லை. எங்களுக்கும் கடவுள் உண்டு, ஆனால் அங்கே எங்களுக்கு கோவில்கள் இல்லை. எங்களிடம் கல்வி நிறையவே உண்டு, ஆனாலும் முன்னுரிமை இல்லை. எங்களுக்கும் ஒரு நாடு உண்டு, ஆனால் எமக்கு நிலம் இல்லை. எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே, இங்கு பிறந்தாலும் நாம் அயலான் அயலானே. எங்களுக்கு உண்டா சுதந்திர நிலம் என்ற தாகத்தோடு என் கவியை முடிக்கிறேன். மக்களுக்கு நன்மை தரும் பல கருத்துக்களை இங்கே கருத்தாளர்கள் பரிமாற வந்திருந்தார்கள். மக்களால் தேர்வு செய்து சென்றவர்கள் மக்களை மறந்து மக்கள் நலனை கெடுக்க முயல்கின்றார்கள். எதை பேச வேண்டும், எதை கேட்க வேண்டும், அதை மறந்து நாகரிகமற்ற பேச்சும் கருத்துமாக செல்கிறார்கள். மக்கள் சிலர் வாழ்த்துகிறார்கள், அவர்களை சிலர் தூற்றுகிறார்கள். எதையும் கண்டுகொள்வதில்லை சில தலைமைகள். சமூக சிந்தனை, அரசியல், ஆன்மீகம் என்று நாகரிக செயல்களை மாற்றி பேசுகின்றார்கள். சுதந்திர நிலமும் சுய உரிமையும் எங்குதான் நமக்கு? நாம் கேள்வியும் பதிலுமாக வாழ்கின்றோம். நேற்றைய சிந்தனை இன்று மாறுதலாவது நமது எதிர்கால கனவுகள் என்னாக போகிறது? கண்களை மூடியபடி இருந்தாலும் கால் கைகளை அசைத்தபடி இருக்க வேண்டும் என்பார்கள் முன்னோர்கள். நிலமுழுது விதை போட்டவர் ஒருவர், அறுவடை கண்டு சுகம் தேடுவது இன்னொருவரா? நேற்று வாழ்த்தி போற்றியதால் மதித்து வந்தோம், இன்று வார்த்தையால் தூற்றுகிறார்கள். அவர்களை ஏற்கலாமா? யாரை நம்பி அவர்கள் பின் மக்கள் பயணிப்பது? இன்றைய வாழ்வு நாளைய வரலாறாக மாற வேண்டும் என்று கூறி வணக்கம். நேரம் போதாமையினால் இந்த நிகழ்வினை விரைவாக எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதன் காரணமாக இந்த நிகழ்வுகளை துரிதப்படுத்தப்பட்டு நிர்வாகத்துக்கு நாங்கள் ஆளாகியிருந்தோம். ஆயினும் விழா ஒழுங்கமைப்பாளர்கள் அதை சிறந்த முறையில் நடத்தி சென்றார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை திறமையாக ஒழுங்குபடுத்தி செல்கின்ற அன்பு அண்ணன்கள் நிறைய பேருக்கு நேம். முக்கியமாக இந்த தன்னுரிமையும் தனியரசும் நூல் கடந்த வருடம் இங்கிலாந்தில் வெளியிடப்பட்ட பொழுது இதை பிற நாடுகளில் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான இந்த தொடர்புகளும் இல்லாமல் இருந்த நிலையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த நூல் முழுக்க முழுக்க ஒரு தேசிய இனத்தின் தன்னுரிமையை முழுமைப்படுத்தி, ஒரு தன்னுரிமையை தொடர்புபடுத்தி எழுதப்பட்ட காரணத்தினால் இந்த நூல் சுயநிர்ணயத்திற்காக போராடுகின்ற எந்த தேசிய இனத்துக்கும் பொருந்தும். இது ஒரு ஈழத்தமிழர்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமை போராட்டத்துக்கான ஒரு ஏற்பளிப்புக்காக மட்டுமல்லாமல் சுயநிர்ணயம் நிராகரிக்கப்பட்டு சுயநிர்ணயத்திற்காக போராடுகின்ற இந்த தேசிய இனங்களும் எவ்வாறு தங்களுக்கான நீதியை, தங்களுக்கான சுயநிர்ணய ஏற்பளிப்புகளை, தனியரசுகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அமைக்கலாம் என்பதை வரலாற்று ரீதியாக
பன்னாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த உலக நீதி அடிப்படையில் இன்றைய இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளாமிடுகின்ற ஒரு ஆராய்ச்சி தான் இந்த நூல். இது ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கான முழு காரணம் ஏனென்று சொன்னால், நாங்கள் நீண்ட காலமாக சுயநிர்ணயம் மறுக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு உலகமெங்கும் பரந்து அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசிய இனம். நாங்கள் தொடர்ந்தும் சுயநிர்ணயத்துக்காக போராடாது விட்டால் அழிந்து போவோம் என்கின்ற ஒரு பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு பொறுப்பில்லாத தனத்தின் ஒரு ஒரு மனக்குமுறல் தான் இந்த நூலானது வெளிவந்திருக்கின்றது என்றது நான் நினைக்கின்றேன். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளை கேட்டார்கள். தன்னுரிமை என்றால் என்ன, தனியரசு என்றால் என்ன என்று ஒரு கேள்வி. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை நாங்கள் எங்களது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தீர்மானிக்கின்றோம். எங்களது விரும்பிய முடிவுகளை நாங்கள் எடுக்கின்றோம். அதே மாதிரி தான் ஒரு தேசிய இனத்துக்கும் ஒரு வாழ்வு இருக்கின்றது. அந்த வாழ்வு தான் தன்னுரிமை, ஆங்கிலத்தில் செல்ஃப் டிட்டர்மினேஷன் சொல்கிறார். அதாவது ஒரு தேசிய இனம் தனக்கு விருப்பமான முறையில் தனது அரசியல் சுதந்திரத்தை, பொருளாதார கலாச்சார பண்பாட்டு வாழ்வினை தானே தீர்மானித்து வாழ்கின்ற அந்த வாழ்வுரிமை. அதாவது இதை இன்னும் சுருக்கி கூறுவதென்றால், ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனம் அடக்கி வாழ முடியாது. அந்த வகையிலே தமிழ் தேசிய இனமானது நீண்ட காலமாக இன்னொரு தேசிய இனமான சிங்கள தேசிய இனத்தை அடக்கி வாழ்ந்துட்டு இருக்கின்றது. ஆனால் தமிழ் தேசிய இனமானது எந்த ஒரு இனத்தையும் அடக்கி வாழவில்லை. இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வோம். ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை அடக்கின்றது. இன்னொரு தேசிய இனம் தன்னிறுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய சுயநிர்ணயத்தை பெற்றுக் கொள்வதற்காக போராடுகின்றது. இந்த போராட்டமானது நீண்ட வரலாற்றை கொண்டது. உண்மையிலே இதை சொல்ல போனால் ஒரு நீண்ட கதை. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி மட்டும் நான் இதை முடிக்கின்றேன். அதாவது புலம்பெயர் தமிழர்களும் சரி, தாயகத்தில் இருக்கின்ற தமிழர்களும் சரி, தாங்கள் ஒரு அரசியல் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு வேணவாவை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் வெறும் மொழியையோ கலாச்சாரத்தையோ அல்லது நாகரிகத்தையோ வைத்துக்கொண்டு ஒரு தேசிய இனம் தொடர்ந்து இயங்க முடியாது என்ற உண்மையை நான் சொல்கின்றேன். ஒரு தேசிய இனத்துக்கு முக்கியமானது அரசியல் விடுதலை. இந்த அரசியல் விடுதலை இல்லாமல் நீங்கள் மொழியையோ உங்களுடைய இன அடையாளங்களையோ நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. உலகில் பல தேசிய இனங்கள் அரசியல் விடுதலை இல்லாமல் அழிந்து போயிருக்கின்றன. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஒரு பிரெஞ்சுக்காரர்களாகவோ, ஒரு ஆங்கிலேயராகவோ, ஒரு கனேடியராகவோ, ஒரு ஜெர்மனியராகவோ வாழ்ந்து முடிச்சுட்டு போகலாம் என்று நினைக்கின்றீர்கள். அது வாழ்க்கை அல்ல. இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பது எவருக்கும் தெரியாது. எதை நோக்கி எவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்றது எவருக்கும் தெரியாது. ஆனால் நான் அந்த ஓட்டத்தில் ஒரு கணம் நின்றேன், யோசித்தேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு கணம் நின்று யோசித்ததன் விளைவுதான் எந்த நூல்களையும் படிக்காத ஒருவன் ஒரு நூலை எழுதியிருக்கிறான் என்றால், ஒரு தேசிய இனத்தின் ஒவ்வொரு மனிதன் தன் தேசிய இனத்தின் முக்கியத்துவத்தை, அந்த தேசிய இனத்தின் இருப்பை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பை கொண்டிருக்கின்றது. அது சொல்ற உளவியல் பலத்தை கொண்டிருப்பதுதான் அந்த தேசிய இனம் விடுதலை அடைய முடிய வேண்டும். இதுக்கு சிறந்த உதாரணம் யூதர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து அடித்து விரட்டப்பட்டு, பின்னாட்களில் ஐரோப்பாவில் பிறந்து வாழ்ந்து ஜெர்மனியில் அடித்து விரட்டப்பட்டு இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட அழிந்து போன ஒரு இனமாக இருந்த பொழுது, அவர்கள் படித்தவர்களாக பணக்காரர்களாக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் ஒரு கணம் நின்று யோசித்தார்கள். நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க முடியாது, எங்களுக்கான ஒரு தேசத்தை அடைந்தால் மட்டும்தான் இந்த தேசிய இனம் தொடர்ந்து இருக்கும் என்ற நிலையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சியோனிசம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கின்றார்கள். இந்த முழக்கத்தை நீங்கள் நினைக்கலாம்,
ஒரு யூத நாட்டில் இருந்து முன்வைக்கவில்லை. ஐரோப்பியாவில் இருந்து கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த, வெளியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யூத இனத்தவரால் முன்வைக்கின்றார். போலந்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர். அதன் கருத்து, அந்த சியோனிசம் என்ற கருத்து, எருசலேத்தில் இருக்கின்ற பாலஸ்தீன பிரதேசத்தில் இருக்கின்ற எருசலேம் என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற சியோன் என்ற மலை, அது ஒரு மலையின் பெயர். அந்த மலையை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுகிறார்கள். அதாவது உலகத்தில் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து யூதர்களையும் ஒரு இடத்தில் வாருங்கள் என்று அழைத்தார்கள். எல்லோரும் பணக்காரர்களாகவும் படித்தவர்களாகவும் தங்களுடைய அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த ஒரு தேசிய இனத்தின் இருப்புக்காக அங்கே சென்றார்கள். அங்கு இஸ்ரேல் என்றவர்களுக்கான நாடு பிறந்தது. இது சாத்தியம். நீண்ட காலமாக சுயநிர்ணயத்துக்கு நாம் போராடி இருக்கின்றோம். அதற்காக பலவற்றை இழந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தேசிய இனம் என்ற ஒரு ஒற்றுமையில் மட்டும்தான் நாங்கள் ஒன்று கூற முடியும். எங்களுக்கிடையே பல கருத்துக்கள் இருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால், நான் இந்த நூலினை ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த பொழுது என்னுடன் நீண்ட காலமாக பயணித்த பலர், ஒரு சிலர் என்னுடன் இந்த தொடர்பை துண்டித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைக்கின்றார்கள் இதில் பயணிப்பது ஆபத்து என்று நினைக்கின்றார்கள். இது ஒரு தேசிய இனத்தின் ஒரு சித்தாந்தம், தேசியவாதம் என்று சொல்கின்றோம். தமிழ் தேசியவாதம். இதில் பயணிப்பதை ஆபத்தாக கற்பிக்கின்றார்கள். அதை கற்பித்து உங்களை அந்த தேசிய இனத்தில் இருந்து பிரிக்கின்றார்கள். உங்களை பிரெஞ்சுக்காரர்களாகவும் ஆங்கிலேயராகவும் மாற்றுகின்றார்கள். இது உங்கள் இனத்துக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம், உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம். ஆகவே ஒரு தேசிய இனமாக மட்டும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் இந்த தேசிய இனம் என்ற ஒன்றை நீங்கள் விட்டுக் கொடுக்காது தொடர்ந்து இருப்பீர்களே ஆனால் ஒரு காலத்தில் எங்களுக்கான தன்னாட்சி, தனியரசு கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டில் எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.